ஒரு டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டுங்க, ஒரு டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு 12 மணிக்கு உச்சிவில் நின்றுக்கிட்டு பல குடும்ப பிரச்சனையும், வாழ்வாதார பிரச்சனையும், வேலைவாய்ப்பு பிரச்சனையும், மின்சார கட்டண பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை யோசிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தான்னு வச்சுங்க, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் கார்த்தி. காலையில் எந்திரிக்கிறேன், தேவா ஜீவா பார்த்துருந்த இடத்துல புதுசாக வந்து எம்கேஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அங்கங்கே பாலியல் தொழில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இதை விட இன்னொரு பிரச்சனை, 4 முனை போட்டி இப்போ 3 முனையாக மாறும் வர சொல்கிறாங்க. கேட்டிங்களா? நீங்கள் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நிறைய செலவு பண்ணுங்க. நாய்க்குட்டி நான் இல்லைன்னா தூங்காதுன்னு ஒரு முதலமைச்சர் பேசி போடுற வீடியோ இருக்குல்ல, அது இயல்பு மனநிலையில் இருக்கிறவங்க எவ்வளோ காயப்படுத்தும், அல்லது இயல்பு மனநிலையில் ரொம்ப வேகப்படுத்தும். பை தி பீப்புள் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் ரங்கபாண்டி மற்றும் கார்த்திக் ராஜா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்கன்னா? மிக்க மகிழ்ச்சி. நம்ம ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இப்போ சமூகத்துக்கு அறிமுகமாக இருக்கிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்களா? மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் கூட சேர்ந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸாக மாறிக்கிறார். பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் கார்த்தி. காலையில் எந்திரிக்கிறேன், வைரல் தேவா ஜீவா பார்த்துருந்த இடத்துல புதுசாக வந்து எம்கேஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தியா கார்த்தி? ஓ அப்படியா? ஆமாம், எம்கேஎஸ் முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிற அந்த சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து புற்றுவியெல்லாம் போடுவார். ஆமாம், இதில் என்னன்னா எவ்வளவு நேரம் மெனக்கெட்டு இந்த வீடியோவை பண்ணி உட்காந்து அதுக்கு அவர் கருத்தை பேசி அதை கட் பண்ணி எடிட் பண்ணி தப்பு எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆங்கிள் அன்பில் மகேஷ் உள்ள இருக்கிற அப்படி, அடுத்த சில ஆங்கிள் அன்பில் மகேஷை காணும். ஆனால் அவங்க போர்ஷன் அப்படி தான் இருக்குது. கபிலன்னா எடுத்து போட்டிருக்கா அப்படி எடிட்டர்லாம். ஸோ என்னன்னா சமூகத்தில் வந்து பல பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன கற்றுக்கணும்னா முதலமைச்சர்கிட்ட இருந்து முதல்ல காம் டவுனாக வச்சுக்க, மகிழ்ச்சியா எதை பற்றி கவலைப்படாத, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கு, சமூகம் அதை பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத. ஏங்க என்ன கார்த்தி, சிஎம் இந்த மாதிரி ஜாலியா இருக்கா? அப்படி அங்கங்கே பாலியல் தொழில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இதை விட இன்னொரு பிரச்சனை, 4 முனை போட்டி இப்போ 3 முனையாக மாறும் வர சொல்கிறாங்க. கேட்டிங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு போகிறார்ல டெல்லிக்கு. அது எந்த முனைக்கு வேணாலும் போட்டோம். இயல்புலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லை, அவர் இயல்பாகவே நீங்கள் இந்த ஒரு 4.5 வருஷம் 5 வருஷத்தில் கவனிச்சிங்கன்னா எந்தெந்த வீடியோலாம் 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போதோ அவங்கள கூப்பிட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டுக்கிறாரு. அப்படி இல்லை, அவர் யூடியூபர் மாறிட்டு சொல்லுங்க. ஞாபகம் வருது கார்த்தி, நடுவில் அப்துல் கலாம் ஒரு பையன் ஃபேமஸ் ஆன ஞாபகம் இருக்கா? அது யார் ஃபேமஸ் ஆனால் கரெக்டாக அந்த பையனை குடிச்சு போயிட்டு எடுத்து வீடியோ விட்டு போட்டாருங்க அவரு. அப்புறம் அடுத்தது என்னன்னா, அப்படி இல்லை நான் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்க சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை போட்டு வைரல் பண்ணார். அப்போ என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளார வந்து தன்னை ஒரு ஆளுமையாக காமிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது இருக்குல்ல, லைக்ஸ்லாம் ஓட்டா மாத்துறாரு. லைக்ஸ் ஓட்டா மாறாது. அவர் மாத்த உண்மையிலேயே இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு, மாத்த பார்க்குறாரு. நான் திரும்ப சொல்றேன், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு குழந்தைங்கள்ட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க வந்து எப்படி ஒரு அறிவுரை சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு அறிவுரை தான் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். அதில் எனக்கு இந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் படிப்புக்கு செலவு பண்ணுங்கள், வீடியோக்கு எவ்வளோ, இன்ஸ்டாகிராம் வீடியோ போகிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க, நீங்கள் ஒழுங்காக படிப்பில் கவனம் செலுத்துங்கலாம் சொல்கிறேன். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அந்த கருத்துலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிற முதியவர்கள் வந்து ஒரு குழந்தைங்க சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, முதலமைச்சர் பதவிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் அலுவல் ரீதியாக ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இருக்கக்கூடியது. இதுக்காக அவருக்கு வீடியோ போடுறதுனால அவர் பொதுமக்கள்கிட்ட வந்து நெருங்கக்கூடிய வாய்ப்பே வந்து பயன்படுத்தக்கூடாதா, இவ்வளோ கேஷுவலாக அவர் அணுகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கமெண்ட்ஸில் வந்து போடுவாங்க. நம்ம அப்படி சொல்ல வரல. வீடியோ போடுறதோட மட்டும் நின்றாதீங்க. நீங்களும் நானும் வீடியோ போடுற நிலைமையில் இருக்கிறோம், அவர் கையெழுத்து போடுற நிலைமையில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வளோ பெரிய விவாதத்துக்கு உண்டாகிருக்கு. அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் கூட்டணி கணக்குகள் பற்றி ரொம்ப தீவிரமாக விவாதிச்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு இதுக்கான நடவடிக்கைகள் என்னன்றது இருக்குல்ல, எந்த பிரச்சனைனாலும் உடனே ஒரு காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போகிறது முறையாக இருக்காது. இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க, அப்ரைசல் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் வந்து நல்லா மாங்குன்னு உழைச்சிருப்போம். அப்ரைசல் போடுற கடைசி 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எது தொட்டாலும் அது விளங்காது. மேனேஜர்லேருந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் இவன் வேலையை செய்யலடாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். நீங்கள் 3 வருஷம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த அரசாங்கம் சரியாக பண்ணிச்சு தப்பாக பண்ணிச்சுங்கிறத விட இந்த மாதிரியான அதாவது பெரிய அளவிலான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது வந்து ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்காமலே இருந்தது. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாலியல் சிண்டல்கள் அவ்வளோ அதிகரிச்சிருக்குது. அப்படின்னும் போது அது குறித்து ரொம்ப தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நிறைய செலவு பண்ணீங்க,
நாய்க்குட்டி நான் இல்லைன்னா தூங்காதுன்னு ஒரு முதலமைச்சர் பேசி போடுற வீடியோ இருக்குல்ல, அது இயல்பு மனநிலையில் இருக்கிறவனு எவ்வளோ காயப்படுத்தும், அல்லது இயல்பு மனநிலை இருக்கிற ரொம்ப வேகப்படுத்தும். மக்களுடைய பிரச்சனைகளை அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாரு, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாண்டினா ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, அவர் சொல்றது வந்து நேச்சுரலாக இருக்கான்னு எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு அதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதாவது வலிந்து அவர்கிட்ட வந்து திணிக்கிறாங்களோ, சார் இதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார், 2K கிட்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் சார் அப்படின்னு சொன்னதுனால அவர் சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது இப்போ. ஏன்னா அவருடைய உடல் மொழியாக இருக்கட்டும், அவர் பேசுகிறதா இருக்கட்டுமே, அது ஒரு எனக்கு வந்து அப்படி தெரியல. இயல்பாகவே வந்துட்டு அவர் ஏற்கனவே நடிச்சிருக்காரு, அந்த ஒரு நடிப்பு மீதான ஆர்வம் அவருக்கு இருக்குது. ஸோ இயல்பாகவே அவருக்கு அவர் திரைப்படங்களும் நடிச்சிருக்காருல்ல, அவர் நாடகத்தில் நடிச்சிருக்காரு, திரைப்படம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த நடிப்போட ஆர்வம் அவருக்கு இருக்குது. ஸோ இருந்தாலும் கூட அதை வந்து இப்போ ஒரு சரியான நேரத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சாரத்துக்காகவும் அதை பயன்படுத்திக்கிறாரு. அவருடைய ஆர்வம் சம்பவம் இல்லை, அதெல்லாம் தான் ரொம்ப கரெக்டாக பிடிச்சிங்க. என்ன சிக்கல்னா, எங்கே சிக்கலாகுது அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் இப்படி வந்து பொதுமக்கள் இயங்கக்கூடிய தளத்தில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறது தவறா அப்படின்னு கேட்டால் தவறு இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். இந்த அமைப்பு இந்த சூழல் சோசியல் மீடியா இவ்வளோ வைரலாக இருக்கும்போது வந்து கலைஞர் அவர்களோ, அதாவது திமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தால் கூட அதை பயன்படுத்த நினைச்சிருப்பார், பயன்படுத்தியிருப்பார். ஆக்டிவாக இருந்தார். காரணம் என்னன்னா, வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனுடைய வெளிப்பாடு அது. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க கூட, அவங்களுமே சோஷியல் மீடியாவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அந்த தளத்தை அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு முதலமைச்சரோ ஒரு தொகுப்பாளர் வந்து நீங்கள் அதை பண்ணீங்க சார், அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சு, அது ஒரு தடவை ரீக்ரியேட் பண்ணுங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் ஏஞ்சி நின்று அதை ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு சொல்லாடலை ஒரு தொகுப்பாளர் கலைஞர் இருக்கும்போது பேசிட முடியுமா? இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போது எனக்கு ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்துட்டு எளிதாக வந்து யாரையுமே ஒரு பார்த்தக்கூடாத ஒரு சூழலில் இருந்தாங்கல்ல. அவங்கள வந்து எளிதாக யாரும் பார்த்துட முடியாது. இல்லை சொல்கிறேன், இல்லை அக்சசபிள் இருந்தாலும் கூட ஒரு இது இருந்துச்சுல. ஆனால் இன்னைக்கு முதல்வர் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமா தானே இருக்கும். இல்லைங்க, எனக்கு என்னன்னா மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, கார்த்தி சொன்ன மாதிரி தான் எனக்கு பல பிரச்சனை இருக்குது. நான் வந்து மண்டை சூட்டில் இருக்கிறேன். எனக்கு வந்து ரோட்டில் போனால் எவன் செயின் எடுத்துகிட்டு போவான், எவன் வந்து பொம்பளை பிள்ளையை தப்பாக பிஹேவ் பண்ணுவான், எவன் எங்கே பெட்ரோல் கொண்டு வீசுவான், எவன் என்ன வார்த்தை பேசுவான் அப்படின்னு தெரியாமல் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டுங்க, ஒரு டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு 12 மணிக்கு உச்சவெயில் நின்றுக்கிட்டு பல குடும்ப பிரச்சனையும், வாழ்வாதார பிரச்சனையும், வேலைவாய்ப்பு பிரச்சனையும், மின்சார கட்டண பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை யோசிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தான்னு வச்சுங்க, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்தளவு கோவம் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கீங்கங்க. 26 எலெக்ஷனுக்கு 4 மணி நாள் அறிவிக்க போகிறாங்க, கூட்டணி யாருன்னு முடிவாகி மொத்தமாக அறிவிக்க போகிறாங்க. அந்த அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் உட்காந்து புதிய அறிவிப்புகள் வெளியிட்டால் கூட பரவாயில்ல, சரி எலெக்ஷனுக்காக தான் பண்ணாங்கன்னு பண்ணலாம். உட்காந்து ரீல்ஸ் போடுறதோ வீடியோஸ் போடுறதோ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும்னு அவர் நம்புறாரு இல்லை, அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி நம்புறாரு? இல்லை ஏன்டா இப்போ இந்த தேவா அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்க வந்து பிரபுதேவா கூட வந்து போட்டாங்க, அடுத்து பார்த்திவன் கூட வந்து போட்டாங்க, அது எல்லாமே நல்லா வைரல். அதான் சொல்ல வரேன். இப்போது அவருடைய சாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ இந்த சின்ன பசங்க நீங்கள் வந்து பெருசாக குறை சொல்ல மாட்டீங்க, சின்ன பசங்க ஏதோ பண்ணுறாங்க திறமைக்கு, அந்த பசங்களை கூப்பிட்டு அவர் பண்ணுவார். இப்போ இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரில் நமக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் நடிக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அப்புறம் பெண்கள்லாம் நடிக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுவாரா? பண்ண மாட்டார். எதை பண்ணால் டாக்ஸிக்கும் கம்மியாக இருக்கும், நம்ம மேலே பாசிட்டிவாகவும் வரணும், நெகட்டிவ் ஷேடும் போயிடக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை மற்ற செலவிடலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யார் கூப்பிடு, நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி அப்துல் கலாம்னு ஒரு பையன் ஃபேமஸ் ஆனால் ஒன்றே கூப்பிட்டாரு. யார் இதை மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, எவனோ ஒருத்தன் வந்து மாற்றுத்திறனாளியான், எனக்கு ஏன் நான் எவனோ ஒருத்தனோட வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா ஏமாற்றிருக்கான். ஆமாம், நான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கேமில் வேர்ல்டு கப்பில் மாற்றுத்திறனாளி அமைச்சரை ஏமாற்றிருக்கான், டெபுட்டி சிஎம் ஏமாத்திருக்கான், சிஎம் ஏமாத்திருக்கான், உளவுத்துறை ஏமாத்திருக்கான். ஒரு சிஎம் ஆஃபீஸ்க்குள்ள நான் இதாங்க வேர்ல்டு கப்னு வாங்கிட்டு போய் ஒருத்தர் நிற்கிறான்னா அது ஃபேக்குன்னு அப்புறம் தெரியுதுன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கங்க. சிஎம் ஏமாத்தல, உளவுத்துறை ஏமாத்திருக்காங்க. அதாங்க உளவுத்துறையினுடைய தலைமை யாருங்க? சிஎம் தானங்க. அவர்கிட்டே ஒருத்தர் போய் நிற்கிறான்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னன்னா ஒரு மோகம்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இவங்களாம் நின்ட்டாரு, இவங்களாம் பார்த்துட்டாரு, இவங்களாம் பண்ணிட்டாருன்னு, அது தேவையில்லை. ஒன்று சொல்லவா, தோனி மாதிரி இருக்கணும், செயலில் காமிக்கணும், ஆளே இருக்க மாட்டா, அப்படி பின்னாடி நிற்பா, அப்படி
அந்த மாதிரி இருந்துட்டு போங்கன்றேன். இல்லை இப்போ இந்த டெல்லியில் வந்து விவசாயிகள்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிரதமர் இந்த விவசாயிகளை பார்க்கல, நடிகை கூட பேசினார்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியுமே குரல் கொடுத்தாங்க. மக்கள் பிரச்சனை இங்கே எவ்வளோ இருக்குது, இவ்வளவு பாலியல் பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணலை. அந்த ஒரு பையன் இருந்ததுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சாரி கேட்டார். இது போல் நிறைய நடந்துருக்கு. பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க. அதையும் ரீல்ஸாக தான் பார்த்தோம். அதையும் ரீல்ஸாக தான் பார்த்தோம். இல்லை அதை தான் இந்த மாதிரி சாரி கேட்டது ரீல்ஸாக. இந்த விமர்சனங்கள் அவர் மேலே விழத்தான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்ப நீங்கள் வீடியோ போடுறது, இவர் என்ன விமர்சனத்தை மோடி மீது வச்சாரோ அதே விமர்சனம் இவர் மேலே வரும்ன்றது ஒரு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல கண்டிப்பாக. அதாங்க நிறைய பேர் வந்து சில அடிக்கடி மனுஷரை சொல்லுவார் என்னென்னா வந்து மோடி மாடலை தான் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுறாரு ஸ்டாலின். அது உண்மை. மோடி பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் பிரச்சனை பண்ணி பேசியிருக்காரா? பேச மாட்டேன். இவர் மீட் பண்ணுறாரு, ஸ்டாலின் மீட் பண்ணுறாருல, மீட் பண்ணுறாரு. கார்த்திக் ராஜா மைக் கொடுத்து அனுப்புங்க பார்ப்போம். அப்படி பதில் சொல்றாரு. அப்படி இல்லைங்க, மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கே பதில் சொல்லுவார். அதுதான் நீங்கள் அடுத்த நானே பரவாயில்ல கார்த்திக் கலாச்சிவிட்டா அப்படி கலாய்க்கலாங்க. உண்மையை சொல்றேன். அதான் உண்மையை சொல்றேன். நடத்துறாங்க பிரஸ் மீட்டுன்னு ஒரு பேரு நடத்துறாங்க. அது பிரஸ் மீட்டே கிடையாதுங்க. உங்களை உள்ள அலோவ் பண்ணி சார் நீங்கள் நிதிநிலை இவ்வளோ அறிவிச்சிங்க, இது ஏன் சார் பண்ணாலும் கேட்ட முடியுமா? உங்களால் நம்மளால் கேட்ட முடியுமா? ரொம்ப சரியான இடத்துக்கு வந்தீங்க. நான் முதல்ல நீங்கள் சொன்னீங்க அப்போ அவங்களெல்லாம் அந்த முதலமைச்சரெல்லாம் சந்திக்க முடியுமா அப்படின்னு கூட சொன்னீங்க. இவர்களுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்போ ரொம்ப நெருக்கமான பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப போய் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறேன், ஆன் த ரெக்கார்ட் சொல்ல ஆஃப் த ரெக்கார்டாக போகிறீங்க அப்படின்னா தலைவர் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குன்னா வெளில போயாண்டுருவார். நீ பத்திரிக்கைக்காரன் என்னன்றதை என்கிட்ட சொல்லு, என் கட்சிக்காரன் சொல்லுவோம் அதனால் நல்லா இருக்கு தலைவராக நல்லா இருந்தேன், நீ சொல்லு என்ன விமர்சனமோ அதை சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சொல்லி பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா அப்படியே தலைகீழா நமக்கு என்ன இதில் என்ன இருக்குது, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஒரு முறை சவுக்கு சங்கட ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். பேட்டி எடுத்துகிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் வந்து முதலமைச்சரை மீட் பண்ணாங்க. அவர் கருத்தை எங்களுடைய சேனலில் பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சொன்னேன் தம்பி, இந்த மாதிரி வந்து சார் இதெல்லாம் சரி இல்லைங்க சூப்பராக இருக்குன்னு எனக்கு சும்மா குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போ அவரோட மணல் என்னென்னா வலது பக்கம் பாலாறு, இடது பக்கம் தேனாறு ஓடிக்கிட்டு இருக்கு, குறுக்காப்பில் வந்தாண்டா கௌசிக்குங்கிற மாதிரி சும்மா பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனநிலை முதலமைச்சர் இருக்கார்ல. அப்படி அதுலேருந்து முதல்ல ஒரு முதலமைச்சர் மாறணும். இல்லை அப்படி ஒரு மனநிலை அவருக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே உருவாக்கி வச்சா கூடங்க இவர் சொன்ன மாதிரி தான். ஐயா அவங்க அப்பா கருணாநிதி அப்படி இல்லை, ஜெயலலிதா அப்படி இல்லை. ஏங்க எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில் 16க்கு அப்புறம் அந்த அம்மையாரோட மறைவுக்கு பிறகும் அவளை தான் பிஜேபி குடுமையை பிடிச்சிக்கிச்சு. ஒன்றும் பண்ணாதான் நாங்கள் 4.5 வருஷத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நம்ம கண்டிக்கிறோம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. பொள்ளாச்சி விவகாரத்தை கண்டிக்கிறோம், மாற்றுக்கருத்தே இல்லை. இதை தாண்டி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலோ அல்லது வந்து வன்முறை சம்பவம் தமிழ்நாட்டில் கிடையாது. பிஜேபி தான்ப்பா ஆட்டி வைக்குதுன்னு சொல்லும்போது கூட எல்முருகன் என்ன பண்ணுறா, அப்படி வேலு யாத்திரை போகணுன்னு கேட்டார். எடப்பாடி படிச்சா அலோவ் பண்ணவே இல்லையே, அதெல்லாம் கொடுக்க முடியாதா அப்படின்ட்டாரு. ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தன் தலைவனுடைய இயல்பான குணமாக இருக்கணும். நீங்கள் வந்து இவர் சொல்லிட்டாருன்னு கேட்கக்கூடாது, நீங்கள் முடிவெடுக்கணும்ல. அதை மாதிரி எடுக்கிறாரான்னு தெரில. அது அடிமைகள் ஆட்சின்னு சொன்னாங்க, இது அதிகாரிகளுக்கு அடிமையாக இருக்கிற ஆட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. அது இருக்குது அப்படிங்கிறதான் என் கருத்து. ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு மேட்டர் நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா எதிர்க்கட்சிகளை பற்றி பேசினா ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயா எடப்பாடி பழனிசாமி சந்தித்து முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் போர் முழக்க வாரிசு காளியம்மாள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு நான் பார்க்குறீங்க? சோர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? நல்ல முடிவாக எடுத்துட்டு இருக்கதா சமூக வலைதளங்களில் காளியம்மாள் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நல்ல முடிவா கெட்ட முடிவா என்ன முடிவு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அது அவருடைய அரசியல் எதிர்காலம் போக போக தான் தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட காளியம்மாள் அவர்கள் ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள் மீன்ஸ் ஒரு வருஷமாகவே இதை ப்ராசஸ் இவங்க அதிமுக மட்டும் இல்லை பல்வேறு கட்சிகள்கிட்ட பேசுகிறாங்க. ஈவன் பாஜகவில் கூட பேசுகிறதா சொல்கிறாங்க. பாஜகலையுமே வந்துட்டு பேசியிருக்காங்க. புதுசாக கட்சி அமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வகையான டீலிங்லலாம் பேசுனதாக சொல்லப்படுது. அப்படி பேசி கிட்டத்தட்ட ஒரு வழியாக வந்துட்டு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே அதிமுக வந்து இதை ஃபாலோ பண்ணுறதா சொல்லப்படுறாங்க. அதிமுக வந்து இணைகிறதுக்கான ஒரு சமிக்கை காட்டிட்டாங்க. இருந்தாலும் கூட என்ன ஒரு மன கசப்போ என்னன்னு தெரியலை, அது ஒரு செட் ஆகாமல் இருந்துச்சு. தேர்தல் நெருக்கத்தில் வந்து அதிமுக வந்து ஐக்கியமாயிருக்காங்க. கண்டிப்பாக காளியம்மாளோட அரசியல் வந்து 2ஆம் பாகம்ன்றது ஒரு சிறப்பாக அமையும் சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் கொடுத்துருவாங்களா? வாய்ப்பு இல்லை கார்த்தி, நான் விசாரிச்ச வரைக்கும் சீட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பரப்புரைக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் என் கருத்து என்னன்னா, எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா கார்த்தி, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ஒரு பயிற்சி பட்டறையாக
பாருங்க அண்ணன் ராஜீவ் காந்தி போனாப்படி போனாப்பெல்லாம் இப்போ வேறு அவர் வேறு சரி விடுங்க அதை பேசிக்கலாம். ஒரு பொறுப்பில் வந்தார். அண்ணன் கல்யாண சுந்தரம் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. இப்போ அக்கா காளியம்மாள் பொறுப்பு. நீங்க பிசுறுன்னு தட்டி விட்டு அவன் போகத்தான் செய்வாங்க. நீங்க வந்து வளர்றவங்களை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி அடுத்தது கொண்டு வரணும். நீங்க நான் மட்டும்தான் இருப்பேன் மற்றவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களாக்க அப்போ அடுத்தது மாறித்தானே போவாங்க. அந்த சிக்கலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. அது எப்படி அவங்க ஹேண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் காளியம்மாள் அக்காவை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல கார்த்தி. ஏன்னா அங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ வந்து வளர்மதி இருக்காங்க, விந்தியா இருக்காங்க, கௌதமி அவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில். பெண் விமன் ஃபேஸஸாக இருக்கிறாங்க. இவங்களை எங்கே வச்சு யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? பொசிஷன் இல்லை இந்த எப்படி சொல்ற நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வட தமிழ்நாடு அல்லது சென்னை ஓரியன்டாக தான் இருக்காங்க. ஓகே. டெல்டா ஓரியன்டா அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு பெண் எப்படி சொல்றது கடலோர பகுதி அப்படி அதுவுமே இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகள்ங்கிறது இருக்குல்ல. அவங்க நாம் தமிழர் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி அவங்க செயல்பாட்டாளராக வந்து அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஜாயின் பண்ணும்போது நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுகவில் மாவட்ட பொறுப்பில் இருந்துட்டாங்க. அப்ப ஆக மொத்தம் இது என்ன கதை? திரும்பி இருக்கிறாங்க. அதிமுக டு நாம் தமிழர் டு அதிமுக முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்டு. ஆமா. அப்படின்னா என்னன்னா அதிமுகவில் இவங்க ஒரு நல்ல பேச்சாளர் இருக்காங்கன்னு நாம் தமிழர் வந்து அடையாளப்படுத்தி வேட்பாளராக்கி இவங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு திரும்ப அதிமுக ஒப்படைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கார்த்தி சொன்ன மாதிரி இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்துட்டு ஒரு பிரச்சாரம், அது அதிமுகவுக்கான ஒரு பிரச்சாரம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்து பரப்புரைகள் மேற்கொள்வாங்கன்றது கண்டிப்பா சொல்லப்படுது. என்ன பேசுவாங்க? ரெட்டலைங்கிறாங்க. ரெட்டலைக்கு போலாம் செத்துப்போ அப்படின்னு பேசின வீடியோலாம் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அக்கா வந்து எப்படி அதை வந்து அவங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்கள வந்து அவமரியாதையாக பேசுறது, அப்புறம் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாயை திறந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. கண்டிப்பாக ஒரு வார்த்தை கூட பேச அந்த கட்சி தொண்டர்களை குறித்து அவங்க பேசவே இல்லை. அப்போ என்டிகே தம்பிகளும் தங்கைகளும் கூட அப்படி கடந்து போகிறதுங்கிறது தான் நாகரீகமான அரசியலுக்கு உதாரணம். அதை அவங்க வலியுறுத்துகிற விதமாக ஒரு வேலை பண்ணாங்க. கார்த்தி பாத்தியா? சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி கிட்ட பூங்கொத்து கொடுத்த ஃபோட்டோ வந்துச்சு, இன்னொருத்தையும் கொடுத்தாங்க. அது என்னன்னா புறநானூற்று வீரன் பிரபாகரன் அப்படிங்கிற புத்தகத்தையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பரிசாக கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்தை எடப்பாடி பழனிசாமியால் தைரியமாக வாங்க முடியுது. ஸ்டாலின் வாங்கியிருக்க முடியுமா? அல்லது விஜய் வாங்கியிருப்பாரா அல்லது ஐயோ அப்படின்ட்டு இருப்பாரான்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கேட்கணும். ஸோ இந்த ஒரு சின்ன ஃபோட்டோவை வச்சு 2 பேருடைய மனநிலை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை வாங்குற இடத்துல அலோ பண்ணுற இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு. நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கினு சொல்லிட்டு காளியம்மாள் இருக்காங்கன்னா, வழக்கம் போல் அதிமுகங்கிறது எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு இடமா மாறுது அப்படிங்கிற ஒரு சமூகத்தையை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதிமுக திராவிடம் பேசலாம், தலித்தியம் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம், கொஞ்சம் இந்துத்துவா கூட பேசிக்கலாம், என்ன வேணா நீங்கள் பேசலாம். ஏன்னா அது வந்து ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கட்சி, அவ்வளோதான். அதிமுக யார் வேணா இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி அதிமுக கொஞ்சம் பிரதானப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய யூசேஜ் எப்படி இருக்குன்னு தெரியல கட்சிக்குள்ளே. ஏன்னா ஓஎஸ் மணியனும் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த தொகுதிக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்களா, தொகுதிக்கு வெளில கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அந்த மாவட்டத்தோட செயலாளர் அவர் தான் இருக்காங்க. முன்வைச்சு எனக்கு என்னன்னா அவ்வளவு பெருசாக அவங்கள பயன்படுத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துறதானே பயன்படுத்தலை. எனக்குலாம் வருத்தம் உண்டு. அவர்லாம் ஒரு முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல். அவர் இன்னுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். அதிமுக பெருசாக அவர் ஒன்றும் பயன்படுத்தின மாதிரி தெரில. அவர் இன்னுமே அடுத்த கட்ட இடங்களுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு நபர். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமாக விஜய் அவர்கள் இன்று மாலை டெல்லிக்கு போகிறார். நாளைக்கு சிபிஐ கோர்ட்டில் ஆஜராகணும். இப்போ வழக்கமாக காலையில் தான் போய் ஆஜராவார். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் முன்கூட்டியே போய் அங்கே தங்கியிருந்து மறுநாள் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து அதே மாதிரி முதல் நாள் போனார். ஆமாக்கா, ஆமாண்ணா. 2 முறையோ 3 முறையோ ஸ்கிரிப்ட் இருக்கா கார்த்தி? இதுக்கு இல்லை கேள்வி என்ன கேட்பாங்க தெரியாதுல்ல அங்கே சிபிஐயில். ஆன்சர் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒருவேளை டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் சிபிஐயில் வந்து தன்னுடைய அந்த கரூர் நிகழ்வு குறித்து இதாக போகிறாரு. இந்த சூழலில் தான் வந்து என்டிஏ கூட்டணி உருவாகி கிட்டத்தட்ட அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லப்படுது. உண்மையாது என்ன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்கே வந்து பேசணும் அப்படின்னா, தாவேக்காவுக்கு வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கூட பேசுவோம், 3 பேருமே பேசிடுவோம். அண்மையில் தாவேக்காவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்குது. ஆமாம். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 80% மேலே 95 மாவட்ட செயலாளர். ஆமாம், அதான் 80% மேலேன்னு சொல்லிட்டேன். 80% மேலே
அலையன்ஸுக்கு போய் தாங்க ஆகணும் அப்படின்னு புஷி ஆனந்த்கிட்ட தகவல் சொல்லியிருப்பதாகவும் சொன்ன பிறகு அப்படியாப்பா இந்த கேள்வியை கேட்டது புஷி ஆனந்த் போகலாமான்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு சரிங்க போகலாம், அது சரியான முடிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தலைவர்கிட்ட போய் இந்த செய்தியை போய் நான் போய் சொல்லிவிட்டு அவர் இட்டுன்னு வரதா இட்டுன்னு போகிறதா நான் சொல்கிறேன்னு அவர் வந்து போயிருக்கிறா. அப்படி இப்போ மேட்ரு என்னன்னா விஜய் கிட்ட இந்த விஷயம் போயிருச்சு. இவ்வளவு நாளா சொன்னதே விஜய் தாங்க. அதான் இவ்வளவு நாளா விஜய் சொன்னதை தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கேட்க சொன்னதே அவர் தானா, நான் வந்து கொள்கை எதிரி பிஜேபியோட கூட இருக்க மாட்டேன்னு சொன்னா. அப்படி இப்போ விஷயம் என்னன்னா லோக்கல் இருக்கிற நிர்வாகி தெரிஞ்சு போச்சு கார்த்தி. இல்லை இப்பயும் சொல்கிறேன், சரி நீங்கள் சொல்லி முடிங்க. சரி சொல்லிடுறேன், சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நிர்வாகிகள் தெரிஞ்சு போச்சு, நிற்கிறதுக்கு சீட்டுக்கு ஆள் கிடையாது, நமக்கு அனுபவம் கிடையாது, வேட்பு மனுவை தாக்கல் பண்ணால் எந்த இடத்துல புள்ளி வைக்கலாம் ரிஜெக்ட் பண்ணுவான்ற விஷயம் கூட தெரியாது. உண்மையிலேயே 234 தொகுதிக்கும் வேட்பு மனு தாக்கல் பண்ணதே பெரிய விஷயங்க, சாதனைங்க அது. அதை ஒரு அதிமுக போன்ற திமுக போன்ற ஒரு பிரதானமான அனுபவம் வாய்ந்த கட்சியால தான் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி வைக்கணும், எல்லாத்துக்கும் கரெக்டா போடணும், பேரு கரெக்டா. ஆமா, இவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா தலைவரே அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது கடைசியில் அலையன்ஸுக்கு போகலான்னு நோக்கி நகர்ந்துருக்குது. இப்போ என்னன்னா அலையன்ஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு துவக்கத்துல நம்ம பேசியாச்சு. இப்போ நம்ம போனோம் அப்படின்னா அது எப்படி செட் ஆகும் ஜெல் ஆகும்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு சைடு. ரெண்டாவது சைடு என்னன்னா விஜயனுடைய ஃபேன்ஸு இந்த ரேவந்த்னு ஒருத்தர் இருப்பார்ல, இந்த ரோஹிணி தியேட்டர் ஓனராப்பா, அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கா. அப்படி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை அந்த 5 தலைவர் வச்சுருக்காங்களே தச்சு தூக்கிடுங்கய்யா. அந்த 5 பேருக்கு பதில் விஜய் 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 அதுனா VIJAY போட்டு விட்ருங்க. வேஸ்ட், அவங்க 5 பேரும் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல தலைவர் சொன்னாலும் கேட்குறோன்ட்டாங்க. இப்போ நாளைக்கு கூட்டணியா சரிங்க தலைவர்னு சொல்லிட்டு போக போகிறீங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ நான் ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தேன், இதை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் ராத்திரி பூரான்னு தூள் படத்தில் ஒரு ஆயா வந்து தூக்கி அடிக்கும் பாருங்க, அப்படி தேவைக்கா தூக்கி அடிக்க போகிறாங்க. பட் மக்கள் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கார்த்தி இல்லை ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து பிஜேபியும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதாவது வெகுஜன மக்கள் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது. இப்போ இவர் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பக்கம் நகரும் பட்சத்தில் நான் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரியல, என்னோட பர்சனல் அசம்ஷன் சேர மாட்டார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அவர் தனிச்சே தான் இருப்பார், தனிச்சு தான் இயங்குவார். பட் மேபி வந்து ஆஃப் த ரெக்கார்டாக வந்து ஏதோ ஒரு இது இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் அசம்ஷன் வந்து அவர் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு, நேரடியாக இணைய மாட்டார் கூட்டணியில் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் அசம்ஷன். அப்படி அவர் இணைஞ்சார் அப்படின்னா அவருடைய நீண்ட கால திட்டத்திற்கு வந்து அது பெரிய கிட்டத்தட்ட தற்கொலை முயற்சி தான். ஆமாம் ஏங்க, அரசியல் எதிரியை விட ரொம்ப முக்கியமானவர் வந்து கொள்கை எதிரிங்க. ஏங்க கொள்கை எதிரியை பற்றி பேசுங்க, அரசியல் சண்டை போட ரெடி ஆகிட்டேன் கார்த்தி உங்க கூட. ஓகே, ரொம்ப சிம்பிள். கொள்கையை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இது வின்னபிள் அலையன்ஸாக பார்த்து ஓட்டு போடுறாங்களா சொல்லுங்க. அலையன்ஸ் பார்த்தோம். அப்புறம் விஜய் வந்தாருன்னா பெர்செப்ஷன் வரல, விஜய் ஜெயிப்பாரு, என்டிஏ ஜெயிக்கும். இல்ல அப்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்லப்படுது விஜய் ஜெயிக்க மாட்டாருங்க. பெர்செப்ஷன் வரல, விஜய் வந்து சேரும்போது விஜய், எடப்பாடி, அன்புமணி இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க, பிஜேபி எல்லாம் சேர்ந்துருச்சு, அப்ப இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மனநிலை மக்களுக்கு வரும். அன்புமணி முழுசா வந்து சேர்ந்துட்டாரா, அதுலயே 2 பிரச்சனை இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் யாரெல்லாம் பட்டியலிடுறீங்களோ நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். அது 2 பக்கமுமே இருக்குது. இன்றைக்கி சிபிஎம் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இரட்டை தொகுதியில் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வந்து நான் இருக்க மாட்டோம்னா அந்த கூட்டணியுமே இப்போ ஒரு சலசலவு போயிட்டு இருக்கு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுக்க முடியுது, தேமுதிகக்கு கொடுக்க முடியுது, ஏன் எங்களுக்கு கொடுக்க முடியாது? நாங்கள் கூடி பேசி தான் முடிவு சொல்லுவோம், எங்களுக்கு உயர்த்தி வழங்கணும். ராஜ்யசபாலாம் கொடுத்துருக்காங்க தலைவர். அது அவங்களுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த பர்செப்ஷனுக்காக ஒன்று பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சிக்கல் இருக்குது, எல்லா கூட்டணியிலுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ விஜய் வரும் பட்சத்தில் விஜய் தாங்க முதலமைச்சருங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய அடிப்படை தொண்டனுடைய மனநிலை இல்லைங்க. எங்கள் கேண்டிடேட்டு முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி தான் சொல்ல முடியுமா? பிஜேபி வந்து இவர் வந்தார், இப்போ பாரத பிரதமர் மோடி வந்தார், சிஎம் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்கேயாவது மேடையில் சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமியோட பேரை பயன்படுத்தினாரா? இவர் தாங்க எங்களோட கேண்டிடேட் எங்கேயாவது சொன்னாரா? இந்த சிக்கல் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் அந்த அலையன்ஸ்குள்ளார போகிறாரு அப்படின்னா விஜயை கடுமையாக ஆதரிப்பவர்களே அண்மையில் ஒரு புகைப்படம் வந்தது அவரோட பர்சனல். நாங்கள் அந்த பர்சனல் புகைப்படத்துக்கே அவருடைய ரசிகர்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் என்னென்ன வீடியோ போட்டாங்க, கட்சிக்காரர்கள் என்னவா போட்டாங்க, நாங்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் விஜய் கூட தான் திரும்பவும் அதை மாற்றி பேசினாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு தடவை அந்த கல் எரிஞ்சிட்டார். அவர் அந்த கண்ணாடி மாளிகையில் கல் எரியப்பட்டு விட்டது. 2வது கல்லில் எரிஞ்சாரு அப்படின்னா 5 நிமிஷம் யோசிக்கிறவனால இந்த நிலைப்பாடை ஆதரிக்க முடியுமா? கார்த்தி, நீ சிக்கல் இருக்கு அப்படின்னும் போது தற்கொலை முயற்சி விஜய்க்கு.
நீ சொல்றது இந்த வந்து தேர்தல் நேரத்தில் வந்துட்டு ஒரு ஒரு வெற்றி தான் முக்கியம். அடுத்து தாவேக்காவோட அடுத்த வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஒருவேளை விஜய் தனித்து நின்று திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வந்துட்டால் தாவேக்காவோட நிலை என்னன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. கண்டிப்பா கட்சி இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியா கூட இருக்கலாம். இல்ல தாவேக்கா வந்து இதே 3-4 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணிக்கு போயிருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நிலைமையே வேற. இல்ல நான் ஒத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ அண்ணா ரங்கபாலன் கருத்தை நான் வழிமொழிகிறேன். என்னன்னா ஒரு வேளை இப்போ வந்து அலையன்ஸுக்கு போறாருன்னு வைங்க, கண்டிப்பாக வந்து இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா என்ன தம்பி நமக்கு தான் பிகு பண்ண அப்படி இப்போ திடீர்னு வரா அப்படின்னு நினைப்பார். ஆனால் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை இந்த முறை அமல்படுத்த வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் அலையன்ஸ் வச்சாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கல எந்த இடத்துலையும். கரெக்டாக ஒரு வேளை, ஏன்னா இன்றைக்கி விஜயும் பாஜக சேர்ந்தவங்க எடப்பாடியெல்லாம் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய அடியாக இருக்கும். 11 எப்படி ஜெயகாந்த் கூட நீங்கள் வச்சிங்களோ அந்த மாதிரி என் கூட வைங்க, 25 சீட்டு 30 சீட்டு கொடுங்க. நாங்கள் எங்கள் தொகுதியில் அதுக்கு விஜய்கிட்ட ஆள் இருக்குது, 30 சீட்டுன்னு ஆள் இருக்குது, 60 சீட்டு வரைக்கும் அவங்கள்ட்ட ஆள் இருக்குது. 234 தொகுதியிலையும் ஆள் இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதாவது வளர்ச்சி தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடினாலும் 10 சி கொடு 5 சி கொடுன்னு கேட்குறாங்க. அவன் வந்து ஏபி சீட்டில் வேணால் சி போட்டு தரேன், கோடிலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ சிக்கல் என்ன வருதுன்னா, ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த 30 சீட்டில் தாவேக்காவால் ஒரு 4 சீட்டு இல்லை ஒரு 10 சீட்டு வரைக்கும் ஜெயிக்க வச்சாங்கன்னா கூட அது தாவேக்காவோட எதிர்காலத்துக்கு வந்து ஒரு வலிமையை பயக்க வாய்ப்பு உண்டு. சொல்ல முடியாது. ஒன்று நான் இன்னொன்று ஒத்துக்கிறேன், ஒன்று அத்தோட அழிஞ்சும் போகலாம், இல்லை அத்தோட ரிவைவும் ஆகலாம். இப்போ நீங்கள் தனிச்சு நின்று கண்டிப்பாக தோற்று போவீங்க, கண்டிப்பாக தாவேக்கால வெற்றி பெற முடியாதுங்கிறதா யதார்த்தமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக தாவேக்காவால் 2026 தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அவங்க பேசுவாங்க, அவங்க வராங்க, அவங்களும் வராங்க அப்படின்னு அவங்க பேசலாம், நம்ம பேச முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து தாவேக்கா ஒரு வேளை அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து நன்மையும் பயக்கலாம், அவங்களுடைய கட்சிக்கு தீமையும் பயக்கலாம். ஆனால் குறைந்தபட்ச செயல்திறமாக நீங்கள் பார்க்கும்போது நன்மையை நோக்கி இழுத்து செல்வதற்கான வாய்ப்பு விஜய்கிட்ட இருக்கும். பட் விஜயோட கேரக்டர் அனலைஸ் பண்ணி ஒரு சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணியில் விஜய் வந்தாங்கன்னா யாருக்கு பலன்னா அதிமுகவுக்கு ஒரு பலன் உண்டு. ஏன் மறுபடியும் ஒரு ஆட்சி ஆன்டி டிஎம்கேவோட ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகும். இன்னொன்று அதிமுக விரும்பாத வெளில போய் போட மாட்டான், இங்கே தானே போயிட்டான். அவன் விஜய்க்கு போகிறான், விஜய்க்கு தான் போடுவான். இன்னொன்று பெரிய ப்ளஸ் என்னன்னா, விஜய்கிட்ட இருக்க தொண்டர்கள்லாம் ஒன்றும் தத்துவ தொண்டர்கள்லாம் கிடையாது, ஒரு தத்துவமும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. விஜய்க்கு தெரியுமா? அதாங்க இந்த மாதிரி சொல்லி அவன் காயப்படுத்தாதீங்க. பாவங்க எவ்வளோங்க இந்த மாதிரி அடிப்பீங்க? அடிக்கலைங்க. அப்புறம் என்ன இந்த மாதிரி பேசுறீங்க நீங்கள்? யதார்த்தத்தை கேட்குறேன். விஷயம் என்னன்னா, விஜயனுடைய ஃபேன்ஸு விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க. நீ எங்கே வேணா இரு, பாஜகவை யார் பாதுன்னு கேட்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இதில், நீங்கள் கார்த்தி எதுக்காக சொல்கிறேன் நான் வாய்ப்பு இருக்குன்னு, என்டிஏக்குள்ள இப்போ வரைக்கும் சீட் ஷேரிங் குறித்து பேசவே இல்லை. ஆமாம் கண்டிப்பாக விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு 40 பேர் தான் சந்திச்சார், அதுக்கப்புறம் சந்திக்கல. 60 பேர் சந்திச்சாரு. அதையும் கரெக்டா சூப்பர் 40 பேர் மட்டும் தான் மீட் பண்ணாரு. 60 பேர் ஒருவேளை அவங்களுக்குள்ள உங்களுக்கு தான் சீட்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. 60 வேட்பாளர்கள் அவரும் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க 6 சீட் சொல்லப்படுது. இதுல என்னன்னா, தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் தாவேக்கா ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இதில் என்ன யாருக்குன்னா 2 பேருக்கு நல்லது ஒரு வாய்ப்பு, 3 பேருக்குமே வாய்ப்பு தான். ஸ்டாலினுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எடப்பாடிக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் சீமானுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அடிச்சு நம்ம தாயான்னு சொல்லி போட்டு அவர் அடிச்சு விளையாட ஆரம்பிப்பார். ஸோ சீமானுக்கு மேபி இது ஒரு ப்ளஸ்ஸாக அமையலாம். ஏன்னா அவர் மாற்றுன்னு பேசிக்கிட்டு இருந்தார், மாற்றுன்னு பேசுனவர் பார்த்தீங்கன்னா கூட்டணி போயிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த தேர்தலில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் தனிச்சு நின்னாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன முடியும்னு தெரியாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டை கொண்டு போய் நிற்பாங்க. இப்பயும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்குள்ளார போவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஆனால் தேர்தல் சமயத்தில் தேர்தல் நெருங்கும் போது ஒரு ஸ்டண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் என்னுடைய இதுவாக சொல்கிறேன். நான் சோர்ஸின் அடிப்படையில் சொல்லலை, ஒரு யூகத்தின் அடிப்படையில் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கம்மாங்கல்ல, அப்படியான ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு இதுன்னு வைங்களேன். நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன், அவர் கூட்டணிக்கு போக மாட்டார். 99.9% நான் கூட்டணி நோக்கி, அதாவது நேரடியாக கூட்டணிக்கு நகர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் சொல்கிறபடி வந்து அப்படி கூட்டணிக்கு போனால் அதிமுக கூட்டணி லாபம் அடைகிறதை விட திமுக கூட்டணி லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இன்றைய சூழலில் இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் போயிருந்தாருன்னா வேற, ஆல்ரெடி அவங்க தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து பிஜேபியினுடைய பின்புலத்தில் தான் விஜய் அவர்கள் இயங்குறாரு அப்படின்னு. இப்போ எல்லாரும் அங்கே போய்ட்டால் நாங்கள் தான் அப்போலேருந்து சொன்னோமேங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் எல்லாரையும் அடிக்கிற இந்த ராமராஜன் ஒரு படத்தில் அந்த எல்லாரையும் வருஷலாம் அனுப்பி வச்சு குத்திட்டு போகிறார், அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே எதிரியாக இருக்காங்க.
தமிழ்நாட்டை நாங்கள் தான் காப்பாற்றுறோன்னு இவர் ஒரு பக்கம் எடுப்பார். அதே மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு பார்த்தீங்களா, தேசியமும் தமிழ் தேசியத்துக்கான எதிராக தான் வந்து எல்லாரும் இருக்கிறாங்க, நமக்கு திராவிடமும் வேணாம் எதுவும் வேணாம், தமிழ் தேசியம் தான் வேணும், நான் தான் மாற்றுறேன் அப்படின்னு அவர் தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்படினாலும் இன்னும் 2 நாளைக்குள்ளே வந்துட்டு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்த பின்னாடி இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக 16ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. எது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு தேர்தல். எங்கே ஆதரிக்கிறது, எப்படி எங்கிட்டு போவேன்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அனைத்து விதமான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு 3ஆம் சந்திப்போம். ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இது போன்ற அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பை த பீப்புள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.